தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடிகர் ரஜினிகாந்த் இவர் சினிமாவில் இருந்து ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னு போன வருஷம் இந்நேரத்தில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தர்பார், அண்ணாத்த அப்படின்னு அடுத்தடுத்து 2 தோல்வி படங்கள், அதுவும் இல்லாமல் 2022 எந்த ஒரு படமும் வரல. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு பேச்சு சினிமா வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ரசிகர்கள் மத்தியிலையுமே இந்த ஒரு பேச்சு இருந்தது. இப்படி இருக்க போன வருஷம் ஜெயிலர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்து நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்டாரு. அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களில் அவர் ஒப்பந்தமாகிட்டும் வராரு. தன்னோட மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் ஒரு கேமியோ கதாபாத்திரத்தில் ரஜினி நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஜெய்பீம் படம் மூலமாக அறிமுகமான இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பையும் பெற்றுச்சு. இப்படி இருக்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸில் ஒருத்தரான லோகேஷ் இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க போகிறதா அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கான பணிகளை லோகேஷ் கனகராஜ் தொடங்கியும் செஞ்சுருக்காரு. இதுக்கு ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்கும்போது தலைவர் 172, தலைவர் 173 ஆகிய படங்களில் யார் இயக்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருக்கிறதா தெரியுது. தலைவர் 172 திரைப்படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அண்மையில் வெளியான மாமன்னன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருந்தது. இதை தொடர்ந்து அவர் தன்னோட அடுத்த திரைப்படமான வாழை படத்தோட பணிகளில் பிஸியாக இருக்காரு. இந்த திரைப்படத்துக்கான பணிகள் முடிஞ்சதும் துருவ் விக்ரம் நடிக்கிற கபடியை மையப்படுத்திய ஒரு படத்துக்கான பணிகளை அவர் தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா தான் தலைவர் 172 படத்துக்கான பணிகளை அவர் தொடங்குவார் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதை தொடர்ந்து தலைவர் 173 திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க போகிறதா கூறப்படுது. இந்த படம் ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது. இயக்குனர் நெல்சன் இப்போ ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிற முயற்சியில் இருக்கிறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த தலைவர் 173 படத்தோட பணிகளை நெல்சன் தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.